கம்மியான டைம்ல டாப்பர் ஆகணுமா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. சென்டம் எடுக்கிறது ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப ஈஸினா அது சோஷியல் சயின்ஸ் தான். ஆனால் இந்த பேரை கேட்டால் சில பேருக்குலாம் கேட்டாலே கோவம் வர பேராக இருக்கும், அண்ட் சில பேருக்கு ஈஸி தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சோஷியல் சயின்ஸில் நம்ம எப்படி இந்த குவார்டர்லியில் சென்டம் எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நெக்ஸ்ட் 5 minutesல நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இந்த டைம் நம்மளோட எக்ஸாம் 27th வருது, அதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் லீவ் வேறு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு 5 lessons, ஜியாகிரஃபியில் ஒரு 5 lessons அண்ட் சிவிக்ஸில் 3 லெசன்னு இவ்வளோ 13 lessons கிட்ட இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த குவார்டர்லிக்கு நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் சூப்பராக தாறுமாறாக நம்ம ரெடி ஆயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம், என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட போர்ஷன்ஸ் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் 5 lessons இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 lessons என்ன, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பற்றி இருக்குது, அண்ட் 5th lesson உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் 4 lessons தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். புதுசான டேர்ம்ஸ், இந்த கேபிட்டலிசம், கொலோனியலிசம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், லீக் ஆஃப் நேஷன்ஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமாக இல்லையா? ஸோ அதில் நிறையா டேர்ம்ஸ் இருக்கும், நிறையா புதுசான டேர்ம்ஸ் இருக்கும், பாலிசிஸ் இருக்கும், அண்ட் ட்ரீட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த 4 chaptersஐ நம்ம இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக் வரைக்கும் அதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 5th chapter பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். இந்த 5 chapterல கம்பேர் பண்ணுறப்ப 5th chapter கொஞ்சம் ஈஸியான சாப்டர் தான். அண்ட் அந்த 5th chapterல கூட நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ குயிக் ரீகால் பண்ணுற மாதிரியான ஒரு சாப்டர் தான் 5th chapter. ஸோ இதில் நம்ம ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னா, ஆர்டர் மாற்றியில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஸோ அப்போ அதே ஆர்டரில் படிங்க. அண்ட் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்பவே ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 4 chaptersக்கு எப்படி ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்போருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்றதுலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதா? அப்போ அங்கேருந்து டைம்லைன் போட ஆரம்பிங்க. எங்கே ஆரம்பிக்குது இதெல்லாம்? ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த 1789லேருந்தே டைம்லைன் போட போட்டு அப்படியே வேர்ல்டு வார் 2 முடிகிற வரைக்கும் உங்களோட டைம் லைனை அப்படியே லைனாக எழுதி வச்சுக்கோங்க. அப்படி டைம் லைன் போட்டு படித்தாதான் ஹிஸ்ட்ரியில் மார்க் வாங்குறது ஈஸி, ஓகேவா? அப்போ ஜியாகிரஃபியில் அடுத்து என்ன இருக்குது, அங்கேயும் 5 lessons இருக்குது. இந்த 5 lessons எங்கெங்கெந்தெல்லாம் வரப்போகுது? ஸோ லொக்கேஷன், ரிலீஃப், ட்ரைனேஜ் ஃபர்ஸ்ட் சாப்டர். அப்போ அங்கே என்னெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் எடுத்தாலே என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியா எங்கே இருக்குது, வேர்ல்டு லெவலில் இந்தியா எங்கே இருக்குது, அண்ட் ஏஷியா லெவலில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது, அந்த மாதிரி லொகேஷன் அண்ட் அதை சுற்றி என்னென்ன இருக்குது இதெல்லாம் தானே லொகேஷன். ரிலீஃப் தான் என்ன, அதில் என்னென்ன மவுண்டன்ஸ் இருக்குது, பீக்ஸ் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அண்ட் ட்ரைனேஜ்னா என்ன ரிவர் சிஸ்டம் இருக்குது, சுற்றி என்ன ஓஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது ட்ரைனேஜ். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இதுலேருந்து வரப்போகுது. அண்ட் அதுக்கப்புறமா இந்தியா எங்கே இருக்குது, என்னென்ன இந்தியாவில் இருக்குதுன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ ஓகே, மவுண்டெயினில் இருந்தால் மழை பெய்யும், மழை பெய்யாது, ஒரு சைடில் மழை பெய்யும், இன்னொரு சைடில் மழை பெய்யாது, இந்த மாதிரிலாம் இருக்குமா? அப்போ இந்தியாவில் கிளைமேட் எப்படி இருக்கும், அங்கே எந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் க்ரோ ஆகும், என்ன கிராப்ஸ் எல்லாம் க்ரோ ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த செகண்ட் சாப்டரில் கிளைமேட் அண்ட் வெஜிடேஷனில் இருக்க போகுது. அண்ட் அக்ரிகல்ச்சர், எஸ் வெஜிடேஷன் பற்றி பேசியாச்சு அப்படின்னா அடுத்து என்ன, அக்ரிகல்ச்சர் என்னென்ன கிராப்ஸ் எங்கெங்கே இருக்குது, கேஷ் கிராப்ஸ் எங்கே க்ரோ ஆகுது, இந்த சாப்டரில் இதெல்லாம் தான் 1 marksல உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 marksல கேட்கக்கூடிய சாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3rd chapter தான். அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் எஸ் 3 சீசன் இருக்குது, அந்த 3 சீசனை கரெக்டாக மேப் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பார்ட்டில் தான் உங்களுக்கு 3rd chapterலாம் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் அதிகமாக கேட்க சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ அடுத்த ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், எஸ் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படின்னு 3 கைண்ட்ஸ் இருக்குது இல்லையா? இது எல்லாமே பார்த்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். சரி, ஸோ இந்த ஆர்டரில் இந்த ஹைராக்கியில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் நம்மளால் புரிஞ்சு படித்தா மட்டும்தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தியாவில். ஸோ ஃபஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்தியாவை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்தியாவோட எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அண்ட் அதில் வாட்டர் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் கிளைமேட் எப்படி இருக்குது, நேச்சுரல் வெஜிடேஷன் எப்படி இருக்குது. ஸோ இதை தான் படிச்சுட்ருக்கோம் அப்படின்றது என்ன படிக்கிறோன்னு தெரிஞ்சு படிங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணுறதை விட ஜியாகிரஃபி கொஞ்சம் ஈஸியான்னு கேட்டால் ஆக்சுவலி எஸ் இட் இஸ் ஈஸி. அங்கே தான் டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஜியாகிரஃபியில் அந்த பிரச்சனை இல்லை இல்லையா? அண்ட் சிவிக்ஸில் உங்களுக்கு இந்த 3 chapters மட்டும்தான். இந்த 3 chapterல இங்கே சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்று தான்
திருப்பி திருப்பி படித்தாதான் நமக்கு அந்த பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர்ஸ், பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பவர், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா திரும்பி திரும்பி படிக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு சிவிக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் சரி மேம், இதுதான் போர்ஷன்ஸ்னு எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. போர்ஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன தெரியணும்? கொஸ்டின் பேட்டர்ன் தெரியணும். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் தெரிஞ்சாதான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கதை எல்லாமே நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கு, இதுக்கு மேலே நான் சொல்ல போகிற கதையெல்லாம் நீங்கள் சென்டம் வாங்குறதுக்கு. ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். கொஸ்டின் பேட்டர்ன் வச்சு என்ன மேம் தெரிய போகுது? அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 8 மார்க்ஸ் எழுத போகிறீங்கன்னு தெரியும். ஸோ 2 8 மார்க்ஸ் என்னென்ன 8 மார்க்ஸு? ஒன்று டீட்டெயில்டு ஆன்சர், இன்னொன்று மேப்பு. ஸோ அப்போ இந்த மேப்புக்கு 8 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஈஸியாக 8 மார்க் வாங்குறதுக்கு அதுதான் வழி. அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேப் ஒர்க்கை தரவாக இருக்கணும். ஜியாகிரஃபி மேப்பில் என்ன கேட்டாலும் நமக்கு பிளாட் பண்ணுற மாதிரி தெரியணும். ஸோ நீங்கள் புதுசாக போயெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு அடுத்த ஹை வெயிட்டேஜ் என்ன? 1 மார்க். இங்கே மோஸ்ட்லி இந்த 14 கொஷின்ஸில் 12 கொஷின்ஸ் உங்களுக்கு புக் பேக் தான். அப்போ 13 சாப்டர் இருக்குது. இந்த 13 சாப்டரில் இருக்கிற எல்லா புக் பேக் 1 மார்க்ஸ், தட் இஸ் சூஸ், ஃபில்லப்ஸ், எல்லாத்தையும் படிக்க எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? மேட்ச் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிருங்க. முடிச்சுட்டா அங்கே 12 மார்க் ஷார்ட். அதுக்கப்புறமா 2 மார்க்ஸில் 14 கொடுத்து 10 தான் எழுத போகிறோம் இல்லையா? அந்த 2 மார்க்ஸை ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் டே எடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்கிற எல்லா சாப்டர்ஸ்க்கும் சூஸ், ஃபில்லப்ஸ் அண்ட் மேட்ச்னு எல்லாத்தையும் படிச்சிட முடியும். 2 மார்க்ஸ்ன்னு வரப்போ 2 மார்க்ஸ் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒவ்வொரு சாப்டருக்கு 1 hourன்னு வச்சிங்கனாலே 13 hours டோட்டல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைமில் 13 hours சோஷியலில் 2 மார்க்ஸ்க்குன்னு ஒதுக்கிக்கோங்க. அப்போ ரிமைனிங் 50 மார்க்ஸுக்கு 5 மார்க்ஸ் இருக்குது இல்லையா? இந்த 5 மார்க்ஸில் என்னென்ன வந்துடும்? ஒரு 5 மார்க் டைம் லைன். அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கிறப்போ டைம் லைன் வச்சு படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அதில் வச்சு படிச்சிட்டிங்க அப்படின்னாலே டைம் லைன் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக எழுதிடலாம். ஸோ ஒரு 5 மார்க் ஷியோர். அப்புறம் ஹிஸ்ட்ரி மேப் ஒன்று. ஸோ ஹிஸ்ட்ரி மேப்பில் 5 மார்க்ஸ். அப்போ இந்த 10 மார்க்ஸ் ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்குது. அப்போ மீதி இன்னும் ஒரு 8 5 மார்க்குக்கு தான் நம்ம ரெடி ஆகணும். அந்த 8 5 மார்க்கில் ஒன்று டிஸ்டிங்விஷ் பிட்வீன், கிவ் ரீசன்ஸ், இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா இன்னொரு 10 மார்க்ஸ். ஸோ 20 மார்க்ஸ் உங்கள் கையில் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன படிச்சிடணும்? டைம் லைன் படிச்சிடணும், அண்ட் தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன், கிவ் ரீசன்ஸ் அண்ட் மேப் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இது நாலும் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 20 மார்க்ஸ் ஈஸி. அதுக்கப்புறமா இங்கே ஈஸியாக இன்னும் 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன வழி? சிவிக்ஸில் இருக்க 5 மார்க்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. ஏன்னா சிவிக்ஸில் 5 மார்க்ஸ் படிக்கிறது ஈஸி கம்பேர் டு அண்ட் ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணுறப்ப சிவிக்ஸில் நம்ம படிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி 5 மார்க்ஸ். அதனால் அங்கே போய் ஃபஸ்ட் படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்படி படிச்சிங்க அப்படின்னா அப்போ மார்க் ஓரியன்டாக படிக்கிறப்ப என்ன பண்ணணும்? மேப் ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிடணும். அதுக்கப்புறமா 1 மார்க்ஸ் எல்லா சாப்டர்ஸ்க்கும் படிச்சிடணும். இது முடிச்சதுக்கப்புறமா இந்த டைம் லைன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், கிவ் ரீசன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி மேப் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க்ஸில் ஒரு 20 மார்க்ஸ்க்கு ரெடி. இது முடிச்சதுக்கப்புறமா டீட்டெயில்டு ஆன்சர்ஸ், அந்த 8 மார்க் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா? 8 மார்க் கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம். ஸோ அதெல்லாம் இந்த டீட்டெயில்டு கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு 8 மார்க் கிடச்சிடும். ஸோ டோட்டலாக மேஜர் பார்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 13 hours மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 10 hours, சரி 13 hours வரைக்கும் வேணாம், 10 hours உட்காந்து 10 ஹார்ஸ்னால் ஒரே நாளில் 10 ஹார்ஸ்ன்னு சொல்லலை. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட டே வைஸ் ஷெட்யூல் பார்த்துட்டு வரீங்களா? ஸோ அந்த டே வைஸ் ஷெட்யூல் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ 2 மார்க்ஸை ஒரு நாள் ஒரு 2 ஹார்ஸ்க்கு 2 லெசன், 2 ஹார்ஸ்க்கு இன்னொரு 2 லெசன் அப்படின்னு இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தா கூட நம்மளால் சோஷியலில் இருக்கிற எல்லா 2 மார்க்ஸையும் ஒரு 10 ஹார்ஸ்க்குள்ளே படித்து முடிச்சிட முடியும். ஸோ அந்த 20 மார்க்ஸ்க்கும் நம்ம ரெடி ஆயிடலாம். அப்புறம் 5 மார்க்ஸில் இருக்க மீதி 5 மார்க்ஸ்க்கு எக்ஸாமுக்கு முன்னாடி படித்தா கூட ஓகே தான். டன்னா? எஸ். ஸோ இதுக்கப்புறமா இப்போ சோஷியலில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மெமரைஸ் தான் பண்ணி ஆகணுமானா கிடையவே கிடையாது. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையை தெரிஞ்சுக்கணும். கதையை தெரிஞ்சுட்டு டைம்லைன் படி எழுதி வச்சுக்கோங்க. டைம்லைன் படி எழுதிட்டு கதையை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை தனியாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஒரு லெசனை படித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டடி ஆஃப் அ சாப்டர் அப்படின்றது எப்படி இருக்கணும்? டைம்லைன் படி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோ சார்ட் போட்டு எழுதி வைங்க. ஃப்ளோ சார்ட்னா இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷனுக்கு தட் இஸ் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதெல்லாம் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு எழுதி வைங்க. அதுக்கப்புறமா அது ஒரு கதையாக ஞாபகம் வச்சுட்டு புக் பேக் கொஷின்ஸை படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டாபிக் பை டாபிக் இப்படி போங்க.
அண்ட் அப்போ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்? ஜியாகிரஃபி படிக்கிறதே கம்ப்ளீட்டாக மேப்பை வச்சு தான் படிக்கணும். ஸோ மேப்பு கண்டென்ட் இது ரெண்டையும் பேரலாக வச்சுட்டு அதுக்கப்புறமா புக் பேக் கொஷின்ஸை படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் இதை முடிச்சதுக்கு அப்புறமா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வச்சு இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னா அந்த ரெண்டு டாப்பிக்குமே இப்படி டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் படிக்கிறப்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எல்லாமே படிக்கிறப்பையும் மேப் வச்சே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு கிவ் ரீசன் படிங்க ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக ஃப்ளோ சார்ட்டாக மாற்றிடணும். அண்ட் புல்லட்டின்ஸ் பாயிண்ட் ஹெட்டிங் போடுறீங்க புல்லட்டின்ஸ். ஓகே, இப்போ ஒரு 5 மார்க் கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு ஹெட்டிங் 10 பாயிண்ட்ஸ், இல்லை ஒரு 2 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஹெட்டிங் கீழே ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் இப்படி எழுதிட்டீங்க, பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா சிவிக்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் தான். அண்ட் புக் பேக் கொஷின்ஸை அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் சோஷியலில் நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக என்ன படித்தாலும் சோஷியல்லாம் நினச்சா இவ்வளோ இருக்கே அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதை போக்குறதுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃப்ரம் ஈச் சாப்டர் அண்ட் சோஷியலில் இருக்க ஒவ்வொரு சாப்டரோட ஓவர்வியூவாக என்ன கதை இருக்குது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இது எல்லாமே லைனாக நாங்கள் போக போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் வீடியோ செக்ஷனில் இனிமேல் அது டெய்லி ஒவ்வொன்றா வரப்போகுது. அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வீடியோஸ் எல்லாம் வரதெல்லாம் அங்கே தான் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா டே வைஸ் ஷெடியூல். ஸோ என்னன்னைக்கு என்னென்ன படிக்கலாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா போய் அதெல்லாம் செக் பண்ணி ஸோ அதே ஆர்டரில் படிக்க ஆரம்பிங்க. இன்னும் 15 days இருக்குது, இன்னும் லேட் ஆகலை. ஓகே, ஸோ படித்ததெல்லாம் எங்கே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்? இனிமேல் சாட்டர்டே அண்ட் சண்டே லாஸ்ட் வீக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமும் சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் நம்ம மென்டி கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த மென்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ படித்ததெல்லாம் அங்கே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்புறம் நம்ம ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அங்கே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF, அதுக்கப்புறம் மேப் ஒர்க் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நம்ம ஆப்பில் தான் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர் போய் 100 லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் நிஞ்சாஸ் என்ன பண்ணலாம்? ஸோ எங்கள் கூட சேர்ந்து இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் நெக்ஸ்ட் 20 days ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம இந்த எக்ஸாம்லேயே மார்க்ஸை சூப்பர் டூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் சென்டமை தட்டுறோம், தூக்குறோம். பூமர் மாதிரி படிச்சதெல்லாம் போறோம், டாப்பர் ஆகலாம் 100 லேர்னிங்ல.